வீட்டிலேருந்தே ஆன்லைனில் மொபைல் மூலமாக சொத்து வரி கட்டுறது எப்படி அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற அதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு டிஎன் அர்பன் இபே அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட்டாக அதில் டிஎன் அர்பன் இபே அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் tnurbanebay.tn.government.in கொடுத்தா டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட் வந்துடும். இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாகின் சொல்லி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க, கேப்சா கேட்டிருப்பாங்க. இது எதுவுமே வந்து நீங்கள் கொடுத்து போக தேவையில்லை. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேக் பேமெண்ட்டில் அதர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வந்து ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் கார்பரேஷன் இருந்தால் மட்டும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் தான் செலக்ட் ஆகிருந்துருக்கும். அக்சஸ்மெண்ட் நம்பர், ஓல்டு அக்சஸ்மெண்ட் நம்பர்னு 2 இது இருக்கும். உங்களுடைய ரிசிப்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கட்டியிருப்பீங்களே, அதிலே பார்த்தீங்கன்னா அக்சஸ்மெண்ட் நம்பர், ஓல்டு அக்சஸ்மெண்ட் நம்பர் 2 இருக்கும். அதில் 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ பே பண்ணீங்களோ அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ரைட் சைடில் தான் பிரிண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், வேணால் பிரிண்ட் எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அக்சஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி அக்சஸ்மெண்ட் நம்பர், ஓல்டு அக்சஸ்மெண்ட் நம்பர், ஓனர் நேமு, அட்ரஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே வந்து பார்டர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிசிபி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். 2019 2021 காலம் 19 20 2வது அக்கௌண்ட் சொல்லி உங்களுக்கு அமௌண்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எவ்வளோ நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டோ உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 84 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறதுனா 84 சென்ட் பண்ணிங்க. இல்லை ஒரு 4 காலம் கட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 84 ரூபாய் வந்து பேமெண்ட் அமௌண்ட்டில் வந்து 84 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நேம், பேமெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், உங்களுடைய முனிசிபாலிட்டி வந்து எந்த ஊர் எல்லாமே வந்திருக்கும். கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ அக்ரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்கிறத டிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு உங்களுடைய கார்டு நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய கார்டு இருந்தாலும் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவும் இதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை பே பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிப்ட் வந்து எப்படி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ங்கிற ஆப்ஷனில் அப்படியே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேக் பேமெண்ட்டில் அதர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் செலக்ட் ஆகிட்டே இருக்கட்டும். அக்சஸ் நம்பர் அல்லது ஓல்டு அக்சஸ் நம்பர் 2 ஏதாவது டைப் பண்ணி வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் டீட்டெயில்ஸில் அக்சஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படியே பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசிப்ட் நம்பர், ரிசிப்ட் டேட்டு, அமௌண்ட்டு, ஸ்டேட்டஸ், பிரிண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எந்த பிரிண்ட் வேணுமோ அதை வந்து பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆப்ஷன் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பிடிஎஃப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.